வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ப்ளூ ஹில்ஸ் கோகோடி கிரிட்டேரியாவில் தேசிய வாசிப்பு தின புத்தக கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அமிர்தராஜ் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் அமிர்தராஜ் பங்கேற்றார். எழுத்தாளர் ஆண்டனி டிசில்வா பேசுகையில், தொடர் வாசிப்பின் மூலம் தகவல்களை தூய்மையான அறிவாக மாற்ற வேண்டும். அந்த அறிவை பக்குவப்படுத்தி நம் வாழ்வை நல்வழியில் நடத்தும் ஞானமாக பரிணமிக்க வேண்டும். அப்போதுதான் மனிதன் முழுமை அடைகிறான். தினமலர் பட்டம் நாளிதழில் அறிவு சார்ந்த விஷயங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மாணவர்களை வாசிப்புக்கு ஊக்குவிக்கிறது. இதனால் 3 மடங்கு அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். செய்திகள் நாளைய வரலாறு என்பதால் அவற்றை சேகரித்து படித்து பாதுகாப்பது அவசியம் என்றார். You can also subscribe to it. It is only 3 rupees. Okay, even one vada is 15 rupees, I think. Tea is 12 rupees. Okay, 4 times the cost of this tea, one tea. But if you get this is only 3 rupees. You can subscribe it, and with 3 rupees you can get 3 tons of knowledge every day. And it is in English as well as seats. We shall start real business there. So now we have ignited the lamp. That I will love, and obey, my parents, unconditionally. I pledge that, I will love, obey, and respect my teachers. I pledge that, from today, I will start reading, grow and glow. To grow and glow. I pledge all this, in the name of God. கல்வி பயிற்றுனர் கலைச்செல்வன் பேசுகையில், கேரளாவில் ஏழை குடும்பத்தில் பிறந்து வாசிப்பு புரட்சி தொடங்கி வைத்தவர் PN பணிக்கர். வாசித்து பயன்பெறு, படிப்போம், வளர்வோம் என்று கிராமந்தோறும் நூலகங்களை உருவாக்கினார் என்றார். பழைய செய்தித்தாள்கள் சேகரித்து முக்கிய தகவல்களை ஒருங்கிணைத்து பாதுகாத்து வைத்து கண்காட்சியில் காட்சிப்படுத்திய எழுத்தாளர் சுரேஷ் கிருஷ்ணகுட்டி பேசுகையில், பள்ளியில் ஆசிரியரின் தூண்டுதலால் செய்தித்தாள்கள் முக்கிய தகவல்கள் சேகரித்து பாதுகாத்தது இன்று எழுத்தாளராக உருவாக வாய்ப்பாக அமைந்தது என்றார். நிர்வாக நிபுணர்கள் சரோஜ் டேனியல், பரிமளராஜன் ஆகியோர் மொபைல் பயன்பாட்டை தவிர்த்து புத்தக வாசிப்புடன் நூலக புரட்சியை மீட்டெடுப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்றார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மதுரை மண்டல அலுவலகம் சார்பில் PMVBRY திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் உள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக நியமனமானவர்களுக்கு ஊக்கத்தொகையை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி வழங்கினார். இந்நிகழ்வில் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சகங்களின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம். வளர்ந்த இந்தியா உருவாக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றார். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் ஆனி திருவிழா இன்று காலை 6:30 மணியளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு விஸ்வரூபம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கச்சப்பரத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் சன்னதியில் உள்ள கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க 18 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரம் கோயில் வளாகம் முழுவதும் மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடக்கிறது. நெல்லையப்பர் தேர் ஆசியாவிலேயே 3வது பெரிய தேராகும்.
450 டன் எடை கொண்ட இத்தேரை பக்தர்கள் சக்தியால் மட்டுமே 4 ரத வீதிகளில் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு வருவது தனிச்சிறப்பு. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.